இங்கிலாண்டோட கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச்சை வந்து லார்ட்ஸில் ஆடுறாருங்க எகெயின்ஸ்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடினது வந்து அதே லார்ட்ஸில் தான், ஜிம்பாப்வேயோட. அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான், அதுவும் லார்ட்ஸில் தான் விளாட்றாரு. லார்ட்ஸ் தான் வந்து கிரிக்கெட்டுக்கே வந்து ஹோம் ஆஃப் கிரவுண்டு. அது லார்ட்ஸில் விளாட்றதுக்கு வந்து பெரிய பாக்கியம் இருக்கணும். ஒரு கிரிக்கெட்டரோட கனவு வந்து லார்ட்ஸில் விளாடணுன்னு தான். ஹோம் ஆஃப் கிரிக்கெட் கிரவுண்டு தான் அது, லார்ட்ஸ் தான், அதில் விளாடணுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து லார்ட்ஸ்லேயே டெபு ஆகி இப்போ லார்ட்ஸ்லேயே அவர் வந்து ஃபைனல் டெஸ்ட் ஆடுறாருங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் தாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 700 டெஸ்ட்டு விக்கெட்ஸ் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் தாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சனோட ரெக்கார்ட்னால் நம்ம வந்து சொல்லவே முடியாது. எவ்வளோ ரெக்கார்டோ பண்ணி வச்சுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். அவர் மாதிரினா ஒரு பவுலர் கடைக்கு இங்கிலாண்டுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். மொத்தம் எத்தனை டெஸ்ட் ஆடியிருக்காருன்னா 187 டெஸ்ட்டு ஆடியிருக்காருங்க. இது வந்து 180 டெஸ்ட் மேட்ச், கடைசி டெஸ்ட் மேட்ச்சு. 700 டெஸ்ட் விக்கெட்ஸ். பாப்பா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 700 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்கிறாருன்னா அதுனா பெரிய விஷயங்க. அப்பா, 700 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டு வந்து 7 for 42, அதான் ஜேம்ஸ் ஆண்டர்சனோட பெஸ்ட்டு ஃபிகர்ஸுங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட் எடுக்கிறது, பவுலிங் போடுறது, ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்லனா பவுலிங் போடுறது ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடிச்சிக்க யாராலையுமே முடியாது. அதுவும் அவர் மாதிரி ஒரு பவுலர்லாம் கிடைக்க வந்து கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். இங்கிலாந்து வந்து ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கணும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்க வச்சுருக்கேன். அவர் நேற்று ஒரு மீடியா ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டாரு, என்னை வந்து ஃபோர்த் தான் ரிட்டைர்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு. நான் நல்லா தான் இருக்கேன், என் பாடி ஃபிட்டாக தான் இருக்குது, நான் விளாடுவேன், நான் நிறையா நான் விளாடுவேன், ஆஷஸ் கூட நான் விளாடுவேன், ஆஷஸ்க்காண்டி என் பாடியை வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேங்கிறாங்க. பட் ஆனால் அவரை வந்து பிரெண்டன் மெக்குலம், அப்புறம் கோச் பிரெண்டன் மெக்குலம், பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், அவங்கனா கூப்பிட்டு பேசி இது மாதிரி ஃப்யூச்சரை நாங்கள் பார்க்கணும், இன்னும் ஆஷேஷுக்கு 18 months தான் டைம் இருக்குது, எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து சரி ஒத்துக்கிறேன், நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னார் ப்ரெஸ்ஸில் நேற்றி. எப்பா ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 700 டெஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுனா சாத்தியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி முரளிதரன் 800 டெஸ்ட் விக்கெட் எடுத்துருக்காரு, 708 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில். தேர்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் இருக்கார். ஜேம்ஸ் ஆண்டர்சன் நினச்சா ஷேன் வார்னை கூட பீட் பண்ணலாம் இந்த ஃபைனல் டெஸ்ட்டில். 8 விக்கெட் எடுத்தார்னா இங்கே ஃபைனல் டெஸ்ட்டில் வந்து ஷேன் வார்னை பீட் பண்ணுவார். 9 விக்கெட் எடுத்துட்டாருன்னா செகண்ட் வந்துடுவார். 8 விக்கெட் எடுத்தாலே ஒரு செகண்ட் வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, செகண்ட் வர முடியாது, ஏன்னா கம்மியான டெஸ்ட் ஆடிருக்கார் ஷேன் வார்னை, அவர் தான் செகண்டில் இருப்பார். பட் ஆனால் 9 விக்கெட் எடுத்தாருன்னா ஷேன் வார்னை பீட் பண்ணலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இங்கிலாந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர்ட் பண்ண வைக்கிறாங்க. அது எல்லா கண்ட்ரிலையும் நடக்கும், ஃப்யூச்சரை பார்க்கணுன்ட்டு. அவருக்கு வேறு 41 years ஏஜ் ஆகுது. அதனாலே ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து ரிட்டையர்ட் பண்ண வைக்கிறாங்க. அவருக்கு இன்னும் ஒரு 10 days ஜூலை 30 போயிடுச்சுன்னா அவருக்கு வந்து 42 years ஏஜ் ஆகிடும். அதனால் கூட இருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ரெக்கார்ட்னா அவர் வால்யூம்ஸ் அவ்வளோ வச்சுருக்காரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரெக்கார்டை பீட் பண்ணுறது ஒரு ஃபாஸ்ட் பவுலரால் ரொம்ப கஷ்டம். ஸ்விங்கிங் கண்டிஷன் இருந்துருச்சுன்னா அது ஜேம்ஸ் ஆண்டர்சனை அடிச்சிக்கவே முடியாது. ரிவர்ஸ் ஸ்விங், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், பாபிள் ஸ்விங் எல்லாமே போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஜேம்ஸ் ஆண்டர்சனு. பால் ஹைட் பண்ணியும் போடுவார். எந்த கண்டிஷனில் கொடுத்தாவும் அவர் விக்கெட் எடுப்பார். இங்கிலாண்டில் மட்டும்தான் விக்கெட் எடுப்பாருன்னு இல்லை, எந்த கண்ட்ரி போனால் அவர் விக்கெட் எடுப்பார். அது மாதிரியான ஒரு பிளேயர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து இன்னும் நிறையா டெஸ்ட் ஆடிருக்கலாம். பட் ஆனால் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டைர்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க இங்கிலாந்து கிரிக்கெட்டை. அது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு அவங்களுக்கு போகதான் தெரியும். ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அவ்வளோ வேல்யூவான பிளேயரு. ஏன்னா இப்போ போன வருஷம் தான் ஸ்டூவர்ட் பிராட் ரிட்டையர்ட் ஆனார். இப்போ வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. பெரிய ப்ராப்ளம் தான் இங்கிலாந்து சந்திப்பாங்க என்ன மட்டும். ஏன்னா
ஆண்டர்சன்னா போகிறது வந்து எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு தெரில. அவரை ஆண்டர்சன் வேறு கோச் வேறு பண்ணுவாரா அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம். அது என்னன்னு ஃபர்தரில் அதோட டீட்டெயில்ஸ் சொன்னால் நம்மளுக்கு வரல. கோச் பண்ணுவாரா இல்லை மாட்டாரான்னு தெரில. ஃபஸ்ட்டு அவர் இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக விளையாண்டு முடித்தாலே அவர் வந்து பெரிய விஷயந்தான். ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து நல்லா விளையாடணும் கடைசி டெஸ்ட்டை. ஒரு 9 விக்கெட் எடுத்தார்னா ஷேன் வார்னை பீட் பண்ணி 709 விக்கெட்ஸ் எடுத்து செகண்டுக்கு போவாரா என்னன்னு தெரியல. அது பார்த்து தான் தெரியும். டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஆரம்பிக்குது. நல்லா விளையாடணும் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு கேரியர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் கேரியரு. அவர் எப்படி இந்த டெஸ்ட் மேட்சை முடிக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம்.